ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஐரா குட்டி, வாங்க 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 வாங்க. ஐரா பாத்து எப்படி இருக்க ஐரா? சூப்பரா இருக்கீங்களா? அதான் நல்லா இருக்குதியலா? ஆமா கவி, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அதான். வாங்க அர்ஜுன், உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. வாப்பா உட்காரு, உள்ள வா. இல்ல இப்ப கிளம்ப வேண்டியதான். முக்கியமா எங்க ஐரா குட்டிய பாத்துக்கிட்டு போலான்னு தான் வந்தேன். சாக்லேட் மாமா சாப்பிட மாட்டேனே. ஐரா அப்பனா எனக்கு சாக்கி ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வந்திருக்கியா? எத்தனை ட்ரெஸ்? எங்க ஐராக்கு 1 2 3 எல்லாம் தெரியுமா? தியா அத்தை ஐரா. அர்ஜுன் உள்ள வாங்க. நின்னுட்டே இருக்குதியா ரொம்ப நேரமா? இல்ல கிளம்பணும். அர்ஜுன் நீ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன். வியானா பாக்கிறதுக்கு போனியா? வியா வந்திருக்காளா? சும்மா அந்த வழியா போனேன். அப்போ வியானையும் பாத்துக்கிட்டு வந்தேன். பாக்கவே போத்த மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தான். எந்த கேப்ல போய் பாத்துக்கிட்டு வந்தான்? பிள்ளை எடுத்தியா அர்ஜுன்? ஆமா எடுத்தேன். முந்தியெல்லாம் உன் சத்தத்தை கேட்ட உடனே ஏதாவது அணக்கம் குடிக்க ஏதாவது தியா சொல்லுவான். பிள்ளைக்கு இப்ப மறந்து போயிருக்கல உன் குரலு? இல்ல இல்ல, இப்பயும் வியான்னு நான் கூப்பிட்டதான் சத்தம் கொடுத்தானே. சில குரல் எல்லாம் பிள்ளைகள் சொன்னான்னு மறக்காது. ஐராக்கு கண்ணுல என்ன பிரச்சனை? என்னமா இந்த அர்ஜுன் வந்த உடனே வெடுக்கு வெடுக்குன்னு அதை பத்தியே கேட்டேன். கடைசியா வர்ண தனக்கு கல்யாணத்துல போய் முடிப்பாருன்னு பார்த்தா இவ்வளவு அமைதியா நிக்காரு இந்த ஆளு. ஐரா விஷயத்துல பொறுத்து போற ஆளே கிடையாது. வருண தான் குடிச்சுக்கிட்டு இருக்கச்சுல பிள்ளைக்கு எடுத்து கொடுத்தது நம்ம தான். ஆனா எவ்வளவு பிளான் போட்டு அத்தானை இங்க இருந்து கனடாக்கு அனுப்புனாரு. பத்தாததுக்கு போற போக்குல என்னையும் அடிச்சுக்கிட்டு தானே போனாரு. ஐரா கொண்டுனா இந்த ஆளு காரணமே தெரியாம துடிச்சு போயிருவாரு. அப்படிப்பட்ட மனுஷன் அத்தானால தானே இப்ப ஐராக்கு உடம்புக்கு முடியாம போச்சு. கண்ணு செம்மையா தெரியாம இந்த வீட்டுல உள்ளவையெல்லாம் அவர்கிட்ட சொல்லாம அப்படியே மறைச்சிட்டாவ. இந்த அர்ஜுனுக்கு போனை போட்டு நான் சொன்னதுக்கு பிறவைக்கும் அத்தானை பார்த்து ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்காரு. ஆமா அததான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்நேரத்துக்கு வந்த வரத்துல வருணுக்கு பல்லையெல்லாம் பியாத்திருப்பானே. அங்க பிள்ளை பாத்துக்கிறதுக்கு கூட முடியல. பொறவு எனத்துக்கு அங்க இத்தனை வருஷம் கடந்தேன்னு ஏதாவது திட்டுவான்னு பார்த்தேன். ஆனா அமைதியா வந்து பேசிக்கிட்டு நிக்கான். ஒரு வேளை அந்த ஆளுக்கு பொண்டாட்டி பிள்ளையும் தூக்கிக்கிட்டுலாம் போயிருக்கான். அந்த வருத்தத்துல அத்தானுக்கு வாழ்க்கையை பத்தி கவலைப்படியதை நிறுத்திட்டாரு போல. இந்த கேப்ப நம்ம யூஸ் பண்ணிப்போம். சரி இப்ப கல்யாண பேச்சு எடுக்கானான்னு பாப்போம். அம்மா கல்யாண பேச்சு அவ எடுக்கலனாலும் நம்ம தான் எடுக்கிறதுக்கு வைக்கணும். சரி என்ன பேசிக்கிட்டியாவன்னு பாப்போம். முத கேக்கம்லாம் என்ன நடந்தது? அது அர்ஜுனு இப்ப ஐராவா நாங்க நல்லா தான் பாத்துக்கிட்டியோம். இப்ப நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்களா இல்லையான்னு நான் கேட்கல. பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். செம்மைய பார்வை தெரியலனா? அது அர்ஜுன் இங்க இருந்து இவ கனடாக்கு போனதுக்கு பிறவைக்கு பிள்ளை பாத்துக்கிறதுக்கு ஒரு அம்மா இருந்தாவளே. ஆமா நீங்க ஏற்பாடு பண்ணவியே தானே? ஆமாப்பா, ஆனா பிள்ளை நல்லா பாத்துக்கிட்டியதா தான் சொன்னாவ. ஆனா 6 மாசம் பிள்ளை அம்மா இல்லாம அழுதுகிட்டே இருக்க கண்டியா. வருண ஆஸ்பத்திரிக்கு போயிருவான். அந்த அம்மா அப்பால இருந்தே பிள்ளை அழுகிய நிறுத்ததுக்கு போன்ல ஏதாவது வீடியோ போட்டு கொடுத்து பிள்ளைக்கு அழுகிய அமர்த்திக்கிட்டு இருந்திருக்கேன். போவ அதே அது படிச்சுட்டு போல. பிள்ளை எப்ப அழுதாலும் தூக்கிட்டு தெரியதெல்லாம் அவிய வேலையே இல்ல. போனை கொடுத்து பிள்ளைக்கு அழுகிய அமர்த்தியதான் அவிய வேலை. அதான் அதுல ஆயிரா போனுக்கே பழவிட்டான். செப்பம் பார்த்தாலும் போனையும் பார்த்து செம்மையா அவளுக்கு கண்ணும் தெரியல. எல்லாம் தியா அங்க போனதுனாலதான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆக 2 வருஷம் பிள்ளைகிட்ட போனை கொடுத்துக்கிட்டு இருந்தது அங்க யாருக்கும் தெரியாது. தெரியாது அர்ஜுன். தெரியாம பிள்ளைக்கு அப்பா அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாராம்? கிட்டத்தட்ட 2 வருஷமா பிள்ளை போனை பாத்துக்கிட்டே இருந்திருக்க. போனை பார்த்துதான் சாப்பிட்டியது, போனை பாத்துக்கிட்டு தான் குளிக்கியது. உறங்கிய நேரம் வரைக்கும் பிள்ளை போன்லயே தான் இருந்திருக்கான். அவளை கூட கவனிக்காம அங்க என்ன வெட்டி முறிக்க வேலை? அது அர்ஜுனு அவன் தான் ஆஸ்பத்திரிக்கு போயிருவான்ல. 24 மணி நேரமா உங்க பிள்ளை ஆஸ்பத்திரியிலே தான் இருப்பாரா? இல்ல நான் தெரியாம தான் கேட்கேன். வேலை நான் தானே அங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். எனக்கு தெரியல, நானும் ஒரு டாக்டர் தானே. 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டலே கட்டிக்கிட்டா இருப்போம். அர்ஜுன் அதான் நடந்து போச்சு. திருப்பி எங்கேயே வந்துட்டாவளே. என்ன விடு, அதான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காருலாம். ஃபீல் பண்ணோம்னா எல்லாம் சரியா போயிருமா? இங்க பாருங்க, நான் அப்ப சொன்னாதான் இப்பவும், இப்ப சொல்லியேதான் எப்பவும். ஐராக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு சம்பந்தப்பட்டவியெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். தெரியும் அர்ஜுன், உனக்கு பிள்ளைக்கு மேல நல்ல பாசம். யாருக்கு குடிக்கணுமோ, யாருக்கு குடிச்சுக்கிட்டு உருண்டு புரளணுமோ, யாருக்கு குடிச்சுக்கிட்டு சண்டைக்கு போகணுமோ எதை வேணாலும் செஞ்சுக்கிட்டு போட்டேன். ஆனா பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் எவனே சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன்.
அர்ஜுன், அஞ்சு இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முந்தி என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். என் பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுங்க அத்தை அப்படின்னு. என்னால செம்மையா பார்க்க முடியாததுனாலதான் நீ கனடாக்கு அனுப்புறேன். ஆனா இனிமே நான் பாத்துக்கிடுவேன் அர்ஜுன். தயவு செஞ்சு அவளுக்கிட்ட போன் கொடுக்காதுங்க. சரிப்பா, இனிமே பாத்துக்கிடுவேன். அது பிறவைக்கு என்ன ஐடியா? சொல்லு, கேட்கல. இல்ல அர்ஜுன், இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்ல. எந்த ஐடியாவும் இல்லனா பகல் ஹாஸ்பிட்டல் போனா ராத்திரி குடிச்சுக்கிட்டு கிடக்க வேண்டியது, ராத்திரி ஹாஸ்பிட்டல் போகணும்னா பகல்ல குடிச்சுக்கிட்டு கிடக்க வேண்டியது. இனிமே இங்க வந்தாச்சு, ஐடியாவே இல்ல. ராத்திரி பகல்னு சொல்லிட்டு வீட்லயே தான் கிடக்க போறியா? ராத்திரியும் பகல்ல நல்லா குடிச்சுக்கிட்டு கிடக்கலாமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அர்ஜுன். என்ன செய்வியலோ யாரு செய்வியலோ எனக்கு தெரியாது. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கணும். காய்ச்சல் எல்லாம் யாருக்கும் இல்லடா. என்ன புரியுதா? வந்துடுறேன் அர்ஜுன். இனிமே பிள்ளைக்கு இப்படி ஏதாவது ஆச்சு, மாமா இதான் சரியான டைம். இப்பதான் நீங்க பேசணும். பிள்ளைக்கு ஒண்ணுனா நான் எவனே சும்மா விட மாட்டேன். அது உங்க எல்லாருக்கும் தெரியும். பத்திரமா பாத்துக்கிட்டது உங்க பொறுப்பே. அது எப்படி பத்திரமா பாத்துக்கிட முடியும்? என்ன? அது எப்படி பிள்ளைக்கு ஒண்ணுமே ஆகாம இருக்கான்? நீ கொஞ்சம் சும்மா இருங்க, நான் பேசிக்கிட்டுலாம் இருக்கேன் அர்ஜுன் கிட்ட. நீங்க சும்மா இருங்க நீ. அவன் பக்கம் பக்கமா பேசிக்கிட்டே நிக்கா, நீங்க அமைதியா வேடிக்கை பாத்துக்கிட்டு நிக்கிறியா? ஏன் அண்ணன் பிள்ளைக்கு மேல எங்களுக்கு அக்கறை இருக்காதா? அண்ணன் பிள்ளைக்கு மேல எங்களுக்கு அக்கறை இருக்குதுன்னா அண்ணன் பிள்ளைக்கு மேல எங்களுக்கு அக்கறை இருக்கும். இப்போ உங்ககிட்ட நான் அக்கறை இருக்கா இல்லையான்னு கேட்கவே இல்லையே. இல்ல, எங்களுக்கு அக்கறை இல்லாத மாதிரியே நீ பேசிய கண்டியா? அதான் சொல்லேன். அண்ணி, அவன் பிள்ளைக்கு மேல உள்ள அக்கறையில தானே பேசிக்கிட்டு நிக்கான். ஆமா அத்தான், நீங்க என்னத்துக்கு இப்ப சத்தம் போடுதியா? பிள்ளை கவனிக்காம எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருந்தது ஏன் தப்பு? இனிமையாவது பிள்ளை செம்மையா பாத்துக்கிடுங்கன்னு சொல்லியாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? வருண், நீ கொஞ்சம் சும்மா நில்ல. ஆமா தான், அம்மா என்ன சொன்னாலும் அதுல 1000 அர்த்தம் இருக்கும். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எப்ப வருவ வீட்டுக்கு? இதுல பொண்டாட்டிய வேற பறி கொடுத்துக்கிட்டு நின்னுட்டு இருக்க. மனசு வலிக்கதான் செய்யும். மனசு வலிக்கச்சுல குடிக்கதான் செய்வாவ. பகல் வேலை முழுக்க அந்த பொம்பளை போன கையில கொடுத்துருக்கான்னு நம்ம என்ன கனவா கண்டோம்? நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம குடுக்கறது கூட்டிருப்போமா? என்னமோ அர்ஜுனுக்கு மட்டும்தான் பிள்ளைக்கு மேல அக்கறை இருக்கிறது போலயே பேசியா. எப்பயும் அவன் வந்து இப்படி சத்தம் போடும் போது நீங்க 2 பேரும் கேட்டுக்கிட்டு தான் நிக்குதியா? ஏன் அண்ணன் பிள்ளை உனக்கிட்ட இப்படி இன்னொருத்தையும் வந்து கேள்வி கேட்கச்சுல எங்களுக்கு மனவேதனை இருக்காதா? அத்தான், இன்னொருத்தன் எல்லாம் இல்ல. அவரு என் ஒய்ஃபோட அண்ணா, எனக்கு மச்சான். நான் தப்பு செஞ்சா என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. நீங்க என்னத்துக்கு இப்ப சத்தம் போடுதியா? பின்ன ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர உனக்கிட்ட பிள்ளைய பார்க்க சொன்னா நீ எப்படி பாத்துக்கிடுவ? அவன் பொதுவா தானே சொன்னான். வீட்டுல நான் தானே இருக்கேன், என்கிட்ட தான் சொன்னான். என்னண்ணே, இந்த பொம்பளை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா துள்ளுது. இருடா, நீயா பொங்குற. அவ எங்க முடிக்காவளோ அங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அண்ணி, வீட்டுல நீங்க தான் இருக்குதியா? ஆனா அதுக்கு முன்ன அவன் யார்கிட்ட கேள்வி கேட்டான்? 2 வருஷமா பிள்ளைக்கு அப்பா அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான் தானே கேட்டான். அவன் ஆஸ்பத்திரிக்கு போண்டாமா? எப்ப பார்த்தாலும் பிள்ளை கூடாலே இருந்தா போதுமா? அவன் இருக்கச்சமே அவிய போனை கொடுக்காம இருந்திருக்கலாம். சரி விடுங்க, அதான் பிள்ளை இங்க வந்துட்டாலாம். இனிமே நம்ம பாத்துக்கிடலாம். வயசான உங்களால அவளை ஓடி பிடிக்கிறதுக்கு முடியுமா? சின்ன பிள்ளையிலே அப்படி ஆட்டம் போடுவாவ, ஆட்டம் காட்டுவாவ. நீங்க என்னமோ இந்த வயசுல உங்களால சாதிச்சு காட்ட முடியும், பிள்ளை பாத்துக்கிட்ட முடியும் அப்படின்னு படம் போடுறதுக்காண்டி பிள்ளை எங்க கொண்டு வச்சிருக்கியா? ஒரு சின்ன ஸ்டேஜ்ல யாராவது இருந்தா தானே பிள்ளைய பாத்துக்கிட முடியும். அதான் நீங்க இருக்குதியா? அது பிறகு உங்க பொண்ணு இருக்கா, எல்லாரும் இருக்காவளே. ஆமா, என் பொண்ணு எப்ப பார்த்தாலும் இனிமே இங்கதான் இருப்பா. அவளை ஒருத்தருக்கு கையில பிடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு அவ புருஷ வீட்லயே நானே போய் தங்கிய மாதிரி இருக்கலாம். அவளுக்குன்னு இருக்கிறது நான் மட்டும் தானே. என்னமே எத்தனை வரையும் நாங்க இங்க இருக்க போறோம்லாம் தெரியாது. அதுக்கு இல்ல, நல்ல தெரிஞ்ச ஒரு பிள்ளைய பார்த்து வருண் மாப்பிளைக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க. கல்யாணம் ஆச்சுன்னா ஐராவ அவளே பாத்துப்பான். அத்தா, என்ன மாப்பிள? உங்ககிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டானா? என் பொண்டாட்டிக்கு இறந்து போயிட்டா. இனிமே இன்னொரு வாழ்க்கையெல்லாம் என்னால அமைச்சுக்கிட முடியாது. நான் உங்க யாருக்காவது தொந்தரவா இருக்கனா? இல்லையே, என் வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த 2 வருஷமா செம்மையா வீட்டுல உள்ளவங்களுக்கு போன் பேசாததுக்கு காரணமே இதுதான். எப்ப பாரு இனிமே ஒரு கல்யாணத்தை பண்ணாட்டாமா? உனக்காண்டி இல்லனாலும் பிள்ளைக்காண்டி ஒரு கல்யாணத்தை பண்ணிதானே அவனு பேசியே என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? உங்க டார்ச்சருக்கு பயந்து போய் வீட்டுக்கு போன் பண்ணியதே நிறுத்திட்டேன். வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? வருண், சும்மா இருக்காதா? என்னதான் அம்மிட்ட கோவப்படுதியா? அம்மா உங்க நல்லதுக்காண்டி தானே சொல்லுது, பிள்ளைக்கு நல்லதுக்காண்டி தான் யோசிக்குது. அதை புரிஞ்சுக்கிடாம அம்மா கிட்டே எதிர்த்து பேசிக்கிட்டு நிக்கிறியா? நீ வாய முட்டு கொஞ்ச நேரம் சும்மா நில்லு. மாப்பிள, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணா மட்டும்தான் ஐராவ நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு ஆள் இருக்கான். உங்க அம்மா வயசானவியா, ஏற்கனவே இதயத்துல நோய் இருக்கு அவளுக்கு. ஐரா இங்க வரதுக்கு முந்தி அங்க ஓடியா, அங்க போறதுக்கு முந்தி இங்க ஓடியா? ஆமா தான், எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கான். இதுவே அவளுக்குன்னு ஒரு அம்மா வந்துட்டாவள்னா அதையே சொல்லியதை கேட்டுக்கிட்டேன் அமைதியா நல்ல பிள்ளையா இருப்பாளே. இங்க அங்கேயும் ஓடியதுனால அவ எங்க போறான்னு கூட சில நேரம் தெரிய மாட்டேங்குது. சத்தம் போடாம எங்கேயாவது போய் இருந்துறியா? இங்க பாரு, என் பிள்ளைய பாத்துக்கிட்டதுக்கு அம்மா இருக்காவ, நான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பாத்துப்பேன். அதுக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணதுக்கு என்னால முடியாது. என் வாழ்க்கையில ஒரே ஒரு பொண்ணு தான், அது ஏன் பொண்டாட்டி அஞ்சு. எங்களது லவ் மேரேஜ் கிடையாதான். ஆனா என் கூட அவ இருந்த அவ்வளவு நாளையிலயும் அஞ்சு இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லைன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுது. என் லைஃப்ல எப்பவும் இன்னொரு பொண்ணுக்கு இடம் இல்ல. தயவு செஞ்சு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியாவன்னு பேசி ஆரம்பிக்காதுக்கா. இல்லப்பா, நீயும் குடிச்சுக்கிட்டு கிடக்க. அன்னைக்கு வயசாயிட்டு இதயத்துல நோய் இருக்குது. நான் ஒரு கார்டியாலஜிஸ்ட், என் அம்மாவை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் இங்க வேண்டாம். அர்ஜுன், பாத்தா இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணதுக்கு கூட அவனுக்கு விருப்பம் இல்ல.
உண்மையாவே நீ ஐரா மேலயும் வருண்க்கு மேலயும் அக்கறை வச்சிருந்தியன்னா வருண் இன்னொரு கல்யாணம் பண்ணதுக்கு நீ சம்மதிக்க வச்சிருப்ப. நீ அதை செய்ய மாட்ட. ஆனா உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டைக்கு வருவேன். இப்ப வருண்க்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இங்க பேச்சு கிடையாது. இனிமே பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுங்கன்னு தான் சொன்னேன். ஆமா, இங்க இருக்கிறது நாங்க 2 பேருமே வயசானவியா. எப்ப போய் சேருவானு கூட தெரியாது. முத பேசி வருண்க்கு மனசை மாத்து. அவனுக்கு நல்ல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணேன். பண்ணி வச்சிடலாம். அப்போ பொண்ணு பாக்கணும்ல. பொண்ணு பாக்கதெல்லாம் இருக்கட்டும். வருண்க்கு கல்யாணத்துக்கு முந்தி உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பாக்கணும். என்னது? அஞ்சு இறந்து போயிட்டா. இப்ப வருணும் பிள்ளை தனியா தான் இருக்காவ. இந்த வீட்டுல நீங்களும் உங்க பொண்ணா இருக்குதியா? இப்படியே போனா உங்க பொண்ணுக்கு தான் நல்ல மாப்பிள்ளை கிடைக்காது, நல்ல வரனே கிடைக்காது. பேசாம ஒண்ணு பண்ணுவோம். நான் உங்க பொண்ணுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையா பாக்கேன். அவளுக்கு நான் பாக்க பையனுக்கு கூட கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிட்டு அது பிறவைக்கு எல்லாருமே சேர்ந்து வருணுக்கு பொண்ணு தேடலாம். எப்படி ஆகலையா? மாப்பிள்ளை பாக்கிறதுக்கு ஆரம்பிக்கட்டான். இல்ல அர்ஜுனனா. இல்ல இப்ப உங்க அம்மா தானே சொல்லிக்கிட்டு இருந்தாவ. எப்ப வேணாலும் இங்க இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு நீ போலாம். நானும் எப்ப பார்த்தாலும் ஐராக்க நல்லதை பத்தியும் வருணுக்கு நல்லதை பத்தியுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படியே போனா ஓ நல்லதை பத்தி யாரு யோசிப்பா? அதான் நாளையில இருந்து நல்ல மாப்பிள்ளையா பாக்கேன். உனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறவைக்கு வருணுக்கு நல்ல ஒரு பொண்ணா பாக்கலாம். என்ன ஏதாவது சொல்லுங்க. வாய் அடைச்சு போய் நிக்குதியா? இல்ல ஏன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்கிறதுக்கு நீ யாரு? அண்ணி, அர்ஜுன் எது செஞ்சாலும் அதுல ஒரு நல்லது இருக்கான். கொஞ்சம் சும்மா இருங்க. அவன் வந்த உடனே இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேசணுமா? இல்ல நீ பிள்ளை பத்தி யோசிச்சுதான் அப்படி ஒண்ணு சொன்னேன். பாத்தியெல்லாம் எப்ப பார்த்தாலும் அவ போனையே பாத்துக்கிட்டு இருக்கான். உங்களால சாப்பாடு கொடுக்கறதுக்கே ஓடி பிடிக்கிறதுக்கு முடியல. அதான் ஒரு பொண்ணு வருண் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சியல்னா நாளை பின்ன பிள்ளைய அவ பாத்துப்பாலாம். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை இப்போதைக்கு. ஏன்பா நீ தனியா இருக்கிறதுனால எங்க மாப்பிள்ளையும் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுதியா? இல்ல வயசு பொண்ணை வீட்டுல வச்சுட்டு வருணுக்கு 2வது கல்யாணம் பண்ணதுக்கு பொண்ணு தேடியது சரிப்பட்டு வராது. வெளியில இருந்து நல்ல மாப்பிள்ளைய பார்த்து உங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சிருவான். பாருங்க உங்க பொண்ணு மூஞ்சில சந்தோஷ கால தாண்டவ ஆடுது. அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணன் உயிரோட இருந்திருந்தாவல்னா இந்நேரத்துக்கு அவனுக்கு 2வது கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாவ. நீங்க தான் உங்க பேத்திய பத்தி மட்டும் 24 மணிக்கூறும் பேசிக்கிட்டே இருக்குதியா? உங்க மொவனை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. வருண் ஏன் இனிமே இந்த கல்யாணத்தை பத்தி பேசினியான்னு வச்சுக்கிட்டு அது பிறவைக்கு நடக்கதே வேறையா இருக்கான். நீங்க இல்ல யார் தலை போட்டாலும் யார் என்ன நினைச்சாலும் எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது யாராலையும். இந்த விஷயத்துல என்னைய மாத்திக்கிறதுக்கு முடியாது. அர்ஜுன் என்னைய மிரட்டி தான் கனடாக்கு அனுப்பி வச்சாரு. அதே போல மிரட்டி இன்னொரு கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். சும்மா கல்யாணம் பேசியதை நடத்துங்க. ஹலோ, என்ன உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள நீங்க பாக்குதீங்களா? இல்லனா நல்ல மாப்பிள்ளைய நானே பாத்து வைக்கவா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. என் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய பாக்கணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு. பாவம் அத்தான் அக்காவை இழந்துட்டாரு. இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவ ரொம்ப ஆசைப்படியாவ போல. யாரு? உன் அத்தானுக்கு அத்தையும் அது பிறவைக்கு அத்தை பொண்ணும். ஆமாண்ணே. என்ன சாரா? என்ன சாரானா? நேத்து ராத்திரியே வீட்டுக்கு போய் பாத்துக்கிட்டு வந்திருக்கலாம். நீதான் வரைய மாட்டேன்னு ஒத்த கால நின்னுட்ட. சரி இப்பயாவது போய் பாத்துக்கிட்டு வரலாம்ல. என்னால அந்த பொம்பளை பாக்கிறதுக்கு வர முடியாது. சோரா அவிய வார்னிங், அத மறந்துடாத. எவ்வளவு வேணா இருந்துகிட்டு போட்டேன். என்னால அவியல பாக்கிறதுக்கு வர முடியாது. சாரா என்ன நினைப்பாவ? வந்து பாக்கலையேன்னு தானே நினைப்பாவ. எவ என்ன நினைச்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எவளையும் பாக்கிறதுக்கு நான் வர மாட்டேன். சாரா ஒரு காலத்துல இவியல தானே தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தேன். இப்ப மட்டும் என்னவா? அவ 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நீ தானே ஆசைப்பட்ட. தெரியாம ஆசைப்பட்டுட்டேன். இதுதான் இந்த பொம்பளைக்கு குணம்னு அப்பயே தெரிஞ்சிருந்தா என் அண்ணன் அது கழுத்துல தாலி கட்டதுக்கே விட்டுக்க மாட்டேன். என் அண்ணன் வாழ்க்கையில அது வராம இருந்திருந்தா கூட என் அண்ணன் சந்தோஷமா இருந்திருக்கான். சிரிக்க வழியில என்னமோ கொஞ்சம் வலிய கூட்டியது மாதிரி என் அண்ணன் வாழ்க்கையில வந்து சேர்ந்துட்டு கூட இந்த 2 வருஷம் அதுக்காண்டி தானே எங்க அண்ணன் சித்திக்கிட்டே சட்டை போடான். அப்படிப்பட்ட ஒரு பொம்பளைய பாக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. நீங்க வேணா போய் பாத்துக்கிட்டு வாங்க. சாரா உனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்க. அண்ணி பைத்தியம் இருக்கணும் தான், அதுக்கும் சொல்லிட்டு இவ்வளவு இருக்கக்கூடாது. தங்கச்சி பைத்தியமா இருக்கணும் தான், அதுக்கும் சொல்லிட்டு உங்க அளவுல இருக்கக்கூடாது. ஏய் நான் என்ன பேசிக்கிட்டு நிக்க, நீ என்னடி பேசிட்டு நிக்க? உங்க தங்கச்சி சொன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் வருதுல. உங்களுக்கு எப்படி உங்க குடும்பம் முக்கியமோ உங்க தங்கச்சிக்கு பரவைக்கு தானே நானே உங்களுக்கு. ஏய் நீங்க இல்லன்னு சொல்லுங்க பாப்பா. கட்டின பொண்டாட்டியே தங்கச்சிக்கு பரவதான் அப்படின்னா எனக்கு அந்த பொம்பளைய விட என் அண்ணன் முக்கியம். என் அண்ணனை இந்த அளவுக்கு அது காயப்படுத்தி இருக்க. சாப்பாடு இல்லாம 6 மாசம் ஹோட்டல்ல இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அவளை பாக்கிறதுக்கு நான் விரும்பல. நான் கீழே போறேன். யார் போய் பார்த்தாலும் பார்க்காததான் அவிய விருப்பம். ஏய் ஏய் சாரா சி எங்க பாட்டுக்குட்டி பால் குடிச்சிட்டியலா? என்னடி செல்லம் இப்படி அமைதியா பாத்துக்கிட்டு கிடக்குதியா? பேச மாட்டியலா? பாட்டிட்ட பேச மாட்டியலா? அப்பா இன்னைக்கு பார்க்க வந்ததா பிள்ளையா? அப்பா நேத்து பார்க்க வந்தது, இன்னைக்கு பிள்ளைய பாக்கிறதுக்கு வரலையா? அதனாலதான் பிள்ளை இப்படி அமைதியா கிடக்குதியலா? அப்பாய்க்கு சத்தம் கேட்காததுனாலதான் எங்க தங்க பிள்ளை இப்படி அமைதியா கிடக்குதா?
அப்பா பிள்ளைய பாக்கிறதுக்கு வரோம். சுந்தரி அக்கா. ஐயோ, உங்க அம்மா வந்துட்டா போலயே. நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு நின்னதெல்லாம் கேட்டிருப்பாளோ? அக்கா. என்னதியா? அவன் யாரையும் பாக்கிறதுக்கு ஏக்கத்துல எல்லாம் கிடக்கல. இப்பதான் பால் குடிச்சான், தூங்குறதுக்கு ரெடியா கிடக்கான். நீங்களா கற்பனை கோட்டையே கட்டாதுங்க. என்னமோ சொல்ல போனா அவனுக்கு 6 மாசம் தான் ஆயிருக்கு. யாரையும் தேடவும் மாட்டான். இல்ல பாப்பா, நான் சும்மா அவனுக்கிட்ட என்னத்தையாவது பேசணுமேனு பேசிக்கிட்டு இருந்தேன். இல்லக்கா சொல்ல. பாப்பா, அர்ஜுன தம்பி என்ன தப்பு வேணாலும் செஞ்சிருக்கட்டும், தெரியாம செஞ்சிருக்கோம். தெரியாம செஞ்சாருன்னு நீங்க பாத்தியலா? அது அவர் என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு போட்டோம். என்னக்கா இப்படி அசால்ட்டா பேசிட்டியா? அம்மாடி, நீ சின்ன பொண்ணு பத்தியா உனக்கு தெரியல. சண்டையே இல்லாத கணவன் மனைவி உறவே இருக்காது. தீக்கே முடியாத பிரச்சனைன்னு ஒன்னும் இருக்காது. எல்லாத்துலயும் நல்ல மனுஷன். ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி நீங்க 2 பேருமே பிரிஞ்சிருந்து பிள்ளையும் இப்படி பிரிச்சு வச்சிருக்குதியம்மா. என்னமோ 2.5 வரையும் கழிச்சுலாம் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு விடுவேன். மத்த பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பா இருக்கான். நம்ம வியானுக்கு அப்பா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவு வேதனைப்படுவான். இல்லாம இருந்தா சரிம்மா, அப்பா தான் இருக்காருல்ல. உனக்கு அவருக்கும் பிரச்சனை சரி இருக்கட்டும். பிள்ளைய கண்ணுக்குள்ள வச்சு தாங்குவாரு. ஒன்னு ஒரு நாள் கூட கண்ணுக்குள்ள வச்சு தாங்கினது கிடையாதா? இவளை கல்யாணம் பண்ணதுக்கு அந்த மனுஷன் யாரையாவது கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். கண்ணுக்குள்ள வச்சான். இவளை தாங்குன்னு தங்க தொட்டில போட்டுல ஆட்டினாரு. இதுகிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? பார்த்தேல, என்னை பார்த்தோன்னே பம்மிக்கிட்டு நிக்குது. இதெல்லாம் ஒரு ஜென்மமா? 6 மாசமா நானும் திட்டி புத்தி சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அந்த மனுஷன் ரூமுக்கு வா, நம்ம பேசி தீர்த்துக்கலாம்னு கூட்டாரு. இதெல்லாம் ரேடியோல வேலை பார்த்து பெரிய பியார் எடுத்து கிழிச்சு தள்ளிட்டாளாம். சொந்த வாய்க்கே கேள்விக்குறியா தொங்கிட்டு கிடக்கு. சொந்த வாய்க்கை காப்பாத்துறதுக்கு தெரியல, இதுல நல்ல பியார் எடுத்து கிழிச்சுட்டா. அது வாழ்க்கை எப்படியே இருந்தாலே போய் தொலைட்டேன். பிள்ளைக்கு வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறதுக்கு தெரியலையே, புத்தி கட்டதுக்கு கூறு கட்டது பார்த்தாலே கோவமா வருது. என்னம்மா நீங்களும் அதுக்கு மேல இருக்குதியா? பாப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருமா, பிள்ளைக்காண்டி யோசிச்சு பாரு. அவரு 6 மாசமா நீ தண்டிக்கு அளவுக்கெல்லாம் பெரிய தப்பு செஞ்சிருக்க மாட்டாரு. நான் 6 மாசம் ஆச்சு. தெரியாம தப்பு செஞ்சிருந்தாருன்னா இந்த 6 மாசத்துல எனக்கு ஒரு கால் பண்ணி மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிருப்பாரு. நீ எனக்கு முக்கியம்னு என்கிட்ட சொல்லிருப்பாரு. பிள்ளை எனக்கு வேணும்னு என்கிட்ட சொல்லிருப்பாரு. கொஞ்சம் கூட என்னமோ அந்த ஆள் செஞ்ச தப்ப அந்த ஆளுக்கு உறுத்தவே இல்ல. இதுல நான் மட்டும் யோசிக்கணுமா? தப்பு செஞ்சவரே முறுக்கிட்டு தெரியாருன்னா எந்த தப்ப செய்யாம பாதிக்கப்பட்டவனா? நான் எந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன்னு கூட உங்களுக்கு தெரியாது. நான் எல்லார பத்தி யோசிச்சு அவருக்கு பர்த்தாலே போடுமா? என்னால எல்லாம் அப்படி ஒருத்தனுக்கு கூட இருக்க முடியாது. தியாமா, பிள்ளைக்காண்டி பாரு. பிள்ளை அப்பா பாசத்துக்காண்டி ஏங்குவான். அக்கா கொஞ்சம் சும்மா இருங்கக்கா. வியான வச்சு என்ன மிரட்டாதுங்க. 6 மாசம் ஆனதுக்கு பிறவைக்கும் நான் பட்ட வலி எனக்கு மட்டும்தான் தெரியும். 6 மாசம் ஆனதுக்கு பிறவைக்கும் என்னால மறக்க முடியலனா அந்த அளவுக்கு வேதனை பட்டிருக்கேன்க்கா. ஏமா சுந்தரி. என்னம்மா? வியானே பாப்பியா? அந்த மனுஷன் அன்னைக்கு கால்ல உளாத குறையா கெஞ்சினாரு. வாமா ரூம்ல போய் பேசுவான்னு சொன்னாரு. சரி நான் தான் தப்பு செஞ்சேன் மன்னிச்சிருன்னு கூட சொன்னாரு. அறிவு கட்டலாம். என்னம்மா அவ புருஷன் இவளுக்கு கால்ல உளானே நினைச்சிட்டு இருக்கா போல. நீ போய் வியானே பாப்பியா? உடம்புல தம்பிரிக்கிற வரைக்கும் ஆடு வாழ்வா. ஒரு நாள் புரியும் புருஷன் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. குடிச்சிட்டு கொடுமைப்படுத்தி வந்துட்டு தப்பிச்சு வந்திருந்தாலும் சரி, இனிமே ரேடியோல பெரிய பியார் எடுத்தவான்னு சொல்லி பாக்கட்டேன். போ நீ போய் வேலையை பாரு, பிள்ளை நான் பாத்துக்கலாம். இதுகிட்ட எல்லாம் தேவையில்லாம பேசிக்கிட்டு நிக்க. இது மூச்சு பார்த்தாலே சிறையா இருக்கு. பிள்ளையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸ்ரீனிவாசா ஒரு தடவை கூட போய் கூப்பிட்டு பாப்பமா? கூப்பிட்டு பார்த்த உடனே வந்துருவாளா? அவ இங்க இருந்து கனடாக்கு போறதுக்கு முந்தையே எத்தனை தடவை போய் கூப்பிட்டான். வரவே மாட்டேன்னு அவ பிடிச்ச பிடியிலே இருந்துட்டான். இப்ப கூட வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருக்காளே. என் மோனுக்கு கூட ஒத்துமையா வாழணும், இல்லன்னா இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு அவ இங்க வரையலாம். யாத்தி செல்ல பார்த்து கண் செம்மையா தெரியாம போயிருக்கு. வருண் மாப்பிள்ள இங்க ஊருக்கு வந்திருக்காரு. இனிமே அவ அங்க தனியா இருந்து என்ன செய்ய போறான்? அதனால வந்திருப்பாளே தவிர என் மோனுக்கு கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும்லாம் வரையலாவா? அப்படி வந்திருந்தாள்னா நம்மள வந்து பார்க்காம இருந்திருப்பாளா? அவ பொட்டிக்கும் போயிருக்கான். ஆனா இங்க எத்தி கூட பார்க்க வரையல. அந்த அளவுக்கு என்னமோ பெரிய சண்டை நடந்திருக்கும் போல. என்ன செஞ்சு 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கிறதுன்னு எனக்கு தெரியலமா. ஏதாவது செஞ்சு அவளை இங்க வர வைக்கிறதுக்கான வழியை பாருங்க. இல்லனா பியார வாழ்க்கை இப்படியே போயிடும். 6 மாசமா கோட்டல்ல இருந்தே தின்னுகிட்டு இருக்கான். இப்படி கோட்டல் சாப்பாடே தின்னுகிட்டு இருக்கச்சுல உடம்பு என்னத்துக்கு ஆகும்? இருந்ததுல பாதி ஆயாச்சு. நெளிஞ்சு போய் இருக்கேன். இவன் ஒரு டாக்டர்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஒரு கப் காபி போடணும்னா கூட காபி போடுறதுக்கு இங்க முடியாது. அவன் ரூம்ல போய் அவனே போட்டு குடிச்சிட்டு இருக்கான். ஆனா நம்ம இந்த வீட்டுல தின்னியதெல்லாம் அவன் படத்துல. அவனை மாத்திர ஒரு நல்லவன் யாரும் இருக்க முடியாது ஸ்ரீனிவாசா. வெளியில தான் கரடு முரடா பேசுவான் இருப்பான். ஆனா எல்லாரும் நல்லா இருக்கணும், அவனுக்கு துரோகம் செஞ்சவிய கூட நல்லா இருக்கணும் தான் நினைப்பான். அப்படிப்பட்ட பிள்ளைய இப்படி பட்னி போடுறதுக்கு எப்படி உன் பொண்டாட்டிக்கு மனசு வருது? எனக்கே கஷ்டமாதாமா இருக்கு. இப்ப எல்லாம் எனக்குமே வீட்டுல சாப்பிட்டதுக்கு தோணவே மாட்டேங்குது. பாதி நாள் அணில் குறைச்ச மாதிரி எல்லோரும் குறைச்சிட்டு எழுப்பி போறேன். இத மாத்ததுக்கும் சரி பண்ணதுக்கும் அவளால மட்டும்தான் முடியும். இதெல்லாம் தியா கிட்ட நம்ம போய் சொல்லுவோமா? பேரன் இப்படி எல்லாம் இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டேன். அம்மா, அர்ஜுனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. இப்படி பேசி அவளை இங்க வர வைக்கிறது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனாலதானே இனிமே இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் யாருக்கு தகவல் போடாது அப்படின்னு சொல்லி வச்சிருந்தான். தேவா மனசு மாறி இங்க வந்தாதான் உண்டு. என் பிள்ளை நிம்மதியா வீட்டுல ஒரு பிடி சோறு தின்னானா
அவன் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் அது நடக்கும். 6 மாசமா ஹோட்டல்ல இருந்து தான் தின்னுகிட்டு இருக்கான். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவன் யாருக்கிட்டையும் சண்டை போட்டதும் கிடையாது. நான் ஹோட்டல்ல இருந்து தின்னுகிட்டு இருக்கேன், நீங்க வீட்டு சாப்பாடு நல்லா தின்னுதியலான்னு பேசினதும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய எப்படி அவளுக்கு காயப்படுத்திட்டு முடியுதுன்னா தெரியல. அவ பெத்த நிலன் கவினை விட அர்ஜுன் எவ்வளவோ நல்லவன். சின்ன வயசுலயே என்னால கஷ்டப்பட்டான். தங்கச்சிக்குன்னு சொல்லிக்கிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். அவன் சின்ன வயசுல இழந்தது எல்லாமே தியா மூலமா அவனுக்கு கிடைச்சிட்டுன்னு நினைச்சேன். தியான் வந்ததுக்கு பிறவைக்கு என் பிள்ளைக்கு சந்தோஷத்தை இனிமே யாராலையும் கெடுக்க முடியாது, யாராலையும் தடுக்கவும் முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா பிள்ளையும் கூட்டிக்கிட்டு அவ போவான்னு ஒரு நாள் கூட நான் நினைச்சு பார்க்கல. ஏதோ ஒரு வகையில அவ மனசன் காயப்பட்டிருக்குதான், இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு சொல்லிட்டு பிள்ளை எப்படி தவிக்க விட்டுக்கிட்டு மொத்தமா போனோமா? ஒரு தடவை போய் பேசி பாப்பமே. அம்மா கூப்பிட்டாலும் வரமாட்டாமா. நம்ம போய் அப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது அவனுக்கும் கோவம் வரும். அவனுக்கு இப்ப பிள்ளை வேணாம், அவ வேண்டாம். இது 2 பேருக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கே வராது போலயே. நீ வா போய் பார்த்து பேசிக்கிட்டு வருவோம். என்ன அவளை பாத்துக்கிட்டு பிள்ளைகிட்ட 4 வார்த்தை பேசிட்டு வருவோம். அவனை பத்தி பேசியது அவளுக்கும் பிடிக்காது, அவனுக்கும் பிடிக்காது. பிடிக்காத விஷயத்த பேசி என்னமோ கொஞ்சம் சண்டையை கூட்டி விட வேண்டாம். ஆனாலும் இப்படி போட்டுக்கிட்டு போயிட்டாலே பாவம் என் பேரன் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சான் எல்லோரும் யோசிச்சு பார்த்தாளா? நம்ம போயிட்டா அவனுக்கு யாரு உண்டு? அவன் தங்கச்சி கரைக்கும் கல்யாணம் ஆகி அவளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து போயிட்டாலே தகரம் செம்மையா சோறு கொடுப்பாளா, ஒரு கப்பு காப்பி கொடுப்பாளான்னு யோசிச்சு பார்த்தாளா? அந்த பெண்ணு ஏன் படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போகாம ஏன் அடுப்பக்கரையிலே கிடந்தா? அண்ணனுக்கு வயிறார சோறு போடணும்னு சொல்லிட்டு தானே. இது இவளுக்கு தெரியாதா? இது இவளுக்கு தெரிஞ்சது தானே. அது பிறவைக்கு அவனை தவிக்க விட்டுட்டு போயிட்டாளே. அம்மா, அவ வந்ததுக்கு நம்மளை எட்டி பாக்கிறதுக்கு வீட்டுக்காவது வருவான்னு நினைச்சேன். ஆனா வரவே இல்ல. பாத்தியலாம், ஐரா காண்டி தான் இங்க வந்திருக்காளே தவிர நம்ம அர்ஜுனுக்காண்டி அவ வரையல. தியாக்கு அம்மா வந்தாவ. உன் நேரத்துக்கு வந்தாவளோ? ஆமா, நேத்துக்கு வந்தாவ. ஆனா பிள்ளை பையன் அப்ப வீட்டுல இல்ல. வந்த உடனே அவனை பாக்கிறதுக்காண்டி வந்தாவ. பாவம் அவையெல்லாம் நல்லா பேசி பாத்துட்டாவ போல. என்ன திட்டினாலும் திட்டையெல்லாம் வாங்கிக்கிட்டு கிருங்காம நிப்பாளாம். எதிர்த்து பேசவும் மாட்டாளாம். அவைய திட்டியதுக்கு அவியல்கிட்ட கோவமும் பட மாட்டாளாம். அப்படியே அமைதியா கேட்டுக்கிட்டு நிப்பாளாம். அதான் சொல்லியாவ அவ மனசு மாறியது போலயே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அவையெல்லாம் கவலைப்படதான் செய்யாவ. பேத்திக்க வாழ்க்கை இனிமே என்ன ஆகும்? அவ இருக்கிறது வரைக்கும் துணையா இருப்பாவ. அடுத்தாலும் அவளுக்கு துணையா இருப்பாவ. அவைய போனதுக்கு பிறகு அவளை யாரு பாத்துப்பா? பள்ளிக்கூடத்துக்கு போச்சுல பிள்ளை அப்பாவை கேட்கும். வேற பிள்ளைகளுக்கு எல்லாம் அப்பா இருக்குச்சுல, நமக்கு மட்டும் அப்பா இல்லையேன்னு சொல்லிட்டு கவலைப்படுவானா? இத பத்தி எல்லாம் யாதியா யோசிக்கவே மாட்டேங்க. தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் சொல்லிட்டு பிடிச்ச பிடியிலேயே நிக்கா. பாப்போம், நம்ம 2 வாரம் பாப்போம். வரையலனா அப்பா எல்லாம் வச்சு ஒரு முடிவுக்கு வருவோம். வருண் மாப்பிள்ளை கிட்டையும் பேசலாம். மக்களே, நிலன் பாட்டி பாட்டி ஞாபகம் இருக்கா பிள்ளைக்கு? இம்பர் நாளையில ஒரு நாளாவது பிள்ளை தேடினியா பாட்டிய? தேடினியலாம் பாட்டி. இந்த 6 மாசமா ஒன்னையதான் தேடிக்கிட்டே இருந்தேன். பால் குடிச்சியா? பாட்டி ஒன்னைய பாக்கிறதுக்காண்டி வந்திருக்கிறதுனாலே அந்த பொட்டிக்குல இருந்து வந்தியா? ஆமாமா, அதனாலதான் வந்தோம். பாட்டி பாட்டி சொல்லுங்க பாட்டி. ஆமா, பிள்ளை எப்ப கொடுக்க போறியா? பிள்ளை எங்க கொடுக்க போறாவ? அவன் ஒண்ணும் வேண்டாம், என் புருஷனை வேண்டாம், புருஷன் வீட வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு வந்துட்டா. நீங்க இதுதாண்டா கோலே, துணி கடையில இருந்து நிறைய வருமானம் வருது. பிள்ளைக்கு தாய்க்காரியும் இங்கே வச்சிருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களாம். வேணா தாய்க்காரியும் இங்கே வச்சுக்கிடுங்க, அங்க யாருக்கும் தேவையில்லை. இது என் பிள்ளை நிலன், இவனை நான் வளர்த்துக்கிடுவேன். நான் இப்பே தூக்கிட்டு போறேன். என் பேரன் என்ன கூடதான் இருப்பான். நான் இப்பே இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கேன். பச்சை குழந்தை 6 மாசம் தான் ஆயிருக்கு. பிள்ளை தூக்கிட்டு எங்க போறியா? பிள்ளைக்கு இப்ப அம்மா தான் தேவைன்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு அப்பாய்க்கு தெரியும். அதனாலதான் அவர் கூட்டிட்டு போகாம இங்கே விட்டுருக்காரு. பச்சை பிள்ளை தூக்கிட்டு போறதுக்கு நிக்கிறியா? இவனை ஏன் பிள்ளையா நினைச்சுதான் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க பியாத்தி எல்லாத்தையும் வாரி கட்டிட்டு பிள்ளைய தூக்கிட்டு இங்க வந்துட்டா. சரி, இங்க தானே இருக்கா நினைச்ச நேரம் போய் பாத்துக்கிட்டு வரலான்னு பார்த்தா திடீர்னு பிள்ளைய தூக்கிட்டு கனடாக்கு போயிட்டான். 6 மாசம் பிள்ளைய பார்க்காம எப்படி தவிச்சு போனேன்னு எனக்கு தான் தெரியும். இனிமேல உங்க பியாத்திய நம்பி பிள்ளைய விட்டுட்டு போக முடியாது. என்னமோ பிள்ளைக்கு மேல எங்களுக்கு எந்த அக்கறையும் இல்ல, உங்க பியாத்திக்கு மட்டும்தான் எல்லா அக்கறையும் இருக்குன்னு சொல்லிட்டு அவ தூக்கிட்டு போ, நாங்க பாத்துட்டு இருக்கணுமா? எப்ப வேணாலும் இனிமே எந்த நாட்டுக்கு வேணாலும் தூக்கிட்டு போவா. அதனால பிள்ளை எங்ககிட்டே இருக்கட்டும், அவ எங்க வேணாலும் போட்டேன். அம்மா என்னமா பேசுதியா? பச்சை குழந்தைக்கு அம்மா இல்லாம எப்படி? நான் 4 பிள்ளைய பெற்றிருக்கேன். 6 மாசம் அவள்கிட்ட தானே இருந்தேன். இனிமே எனக்கிட்ட இருக்கட்டும். 4 பிள்ளைய பெற்று பாத்துக்கிட்ட எனக்கு இவனும் பாத்துக்கிறதுக்கு தெரியாதா? 6 மாசம் என்னைய தவிக்க விட்டதுக்கு இனிமே அவ தவிக்கட்ட பிள்ளை இல்லாம. என்னமா பேசுதியா? அவ மனசு மாத்தி அவளே சேர்த்து கூட்டிட்டு போனீங்கன்னா சரி. எனது இவளுக்கு மனசு மாத்தி வேற கூட்டிட்டு போணுமா? கொழுப்பெடுத்து வந்தவன் இங்கே கிடக்கட்டேன். இனிமே அந்த வீட்டுல அவளுக்கு இடம் இல்ல, அதான் அவன் சொல்லிட்டாங்களா. அவன் சந்தோஷமா தான் இருக்கான், நல்ல சாப்பிட்டு பறக்கி நிம்மதியா இருக்கான். இவன் அந்த வீட்டுல இருந்ததை விட அவன் இப்பதான் நிம்மதியா இருக்கான். அதனால ஏமா தாயே, உங்களுக்கிட்ட எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு கேட்கேன், உங்க பியாத்திய மட்டும் அந்த வீட்டுக்கு இனிமே அனுப்பிடாதுங்க. இவன் ஏன் பேரன், என் பேரனை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. ஏமா என்ன புத்தி கெடுதனமா பேசுதியா? பேரன் மட்டும் உங்களுக்கு போதுமா? எங்க தியா இல்லாம உங்க பேரன் வந்துட்டானா? அர்ஜுன் இல்லாம என் பேரன் வந்துட்டானா? இல்ல இல்ல, 6 மாசம் அவனே பார்க்க விடாம பிள்ளை தூக்கிட்டு போயிட்டான். பிள்ளைக்கு அப்பா அந்த வீட்டுல தானே இருக்கான், அவனை பாத்துப்பா. நாங்க எல்லாரும் இருக்க, நாங்க பாத்துக்கிடலாம்.
உங்க பியாத்தி உங்களுக்கு சம்பாதிச்சு போடுவா, அதை வாங்கி தின்னுக்கிட்டு இருங்க. இனிமே இந்த வீட்ல எனக்கு பேரனை விட்டுக்கிட்டு போக முடியாது. நான் பிள்ளை தூக்கிட்டு போதான் போறேன். அத்தை, ஏம்மா நில்லுங்கம்மா. ஏயா ஒரு படியா சீறிக்கிட்டு வார? பச்சை குழந்தை இப்படி தூக்கிட்டு போனியான்னு வச்சுக்கிடுங்க. அர்ஜுன் தம்பி உங்களை திட்டி தீத்து போடுவான். பிள்ளை ஒழுங்கு மரியாதையை கொடுத்துட்டு போங்க. முடியாது 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 முடியாது. இனிமே என் பேரன் என்ன கூடல தான் இருப்பான். ஆனா இவளுக்கு இனிமே அந்த வீட்ல இடம் இல்ல. இவ அந்த வீட்டு வாசப்படியே மிதிக்கப்படாது. அவள அததானே சொல்லிட்டு இருக்கான். பிள்ளை இனிமே பிள்ளைக்கு அப்பாய்க்கு கூட எங்களுக்கு கூட தான் இருப்பான். நான் கிளம்புறேன். ஐயோ அத்தா, ஏம்மா நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏயா உனக்கு நீ எவ்வளவு வேணா இருந்துகிட்டு போ, ஆனா இது என் பேரன். பிள்ளையா அம்மாட்ட இருந்து அப்பாக்கு பிரிச்சு கூட்டிட்டு போனேன்னா எப்பயே அவர் வந்து கூட்டிட்டு போயிருப்பாரு. அவர் வந்து கூட்டிட்டு போவேலனா பிள்ளை அம்மாட்ட இருக்கணும்னு அவரே நினைச்சிட்டாரு. உங்களுக்கு பிள்ளையை கூட்டிட்டு போனானா வீட்டுக்கு போய் உங்க மோகனி கிட்ட சொல்லுங்க, பேரனை நம்மளே கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அவர் இதுக்கு சரி சம்மதம் சொன்னார்னா அவரையும் கூட்டிட்டு வந்து பிள்ளை தூக்கிட்டு போங்க. நாங்க தடுக்கவே மாட்டோம். ஆனா எந்த சம்பந்தமே இல்லாத நீங்க பிள்ளை தூக்கிட்டு போறத நாங்க விட மாட்டோம். இது ஏன் பேரன், ஆனா இவன் ஏன் புள்ள. திமுறாடி, நீதானே எல்லாம் வேண்டான்னு தூக்கி போட்டு வந்த. அவனே வேண்டாம், அவன் மூலமா வந்து பிள்ளை மட்டும் என்னத்துக்கு? 10 மாசம் சுமந்து பெற்றது நான் தான். என் வலிய நான் தான் தாங்கிக்கிட்டேன். குழந்தை அவர்கிட்டே இருக்கானேன்னா அவர் ஏதாவது ஸ்டெப் எடுக்கட்டும். ஆனா பிள்ளை நீங்க தூக்கிட்டு போறத நான் விட மாட்டேன். என் பிள்ளை எனக்கிட்ட இருந்து பிரிச்சு நீங்க கூட்டிட்டு போவீங்களா? என் பிள்ளை நிலன்னு எனக்கிட்ட இருந்து நீ பிரிக்கல. ஏம்மா நிறுத்துமா, எதுக்கு முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கியா? பிள்ளை எங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்க போங்க. உங்களுக்கு பிள்ளை வேணுமா அர்ஜுனோட வாங்க, இல்லனா அர்ஜுன் தம்பிக்கு இப்ப நானே போன் பண்ணிய மாதிரி இருக்கும். என் பேரனா எப்படி நான் இங்க இருந்து கூட்டிட்டு போறேன்னு மட்டும் பாருங்க. தாராளமா கூட்டிட்டு போங்க. ஆனா ஒன்னில் பிள்ளைக்கு கூட தியாவா அங்க வரணும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அப்படி இல்லனா பிள்ளைக்கு அப்பாயை கூட்டிட்டு வாங்க. பிள்ளை கொண்டாங்க. ஊட்றி. ஏமா போமா. வந்துட்டான். இவள நம்பி பிள்ளையை கொடுத்து விடியாவ. எங்களுக்கு வேற வேலை இல்ல. ஜெயந்தி பிள்ளை ரூமுக்கு கூட்டிட்டு போ. பாக்கண்டி, நீ எப்படி அந்த வீட்டுக்கு வரேன்னா நான் பாக்கேன். எங்க பேரனை எப்படி உனக்கிட்ட இருந்து கூட்டிட்டு போனானா எனக்கு தெரியும். தங்கக்கா. என்னம்மா? உங்களை பார்த்து எம்பது நாள் ஆகுது. தியா வீட்டுக்கு வந்துட்டு போறீங்களோ? தியாவை பார்த்தா 6 மாசம் ஆகும்ல. பிள்ளையும் அம்மாவையும் பாத்துக்கிட்டு போறீங்களோ? அவளை பாக்கிறதுக்கு எவன் வந்தான்? நான் என் பேரனை பாக்கிறதுக்கு வந்தேன். ஓ, பொடி பிள்ளைய பாக்கிறதுக்கு வந்தியலோ? ஆமா, என் பேரனை பாக்கிறதுக்கு தான் வந்தேன். இவளை பாக்கிறதுக்கு எவன் வருவான்? ஓ சரி சரி. ஏக்கா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். உங்க துளசிக்கு ஒரு நல்ல வரன் வந்ததா கேள்விப்பட்டேன். நல்ல பணக்கார வாழ்க்கைன்னு வேற கேள்விப்பட்டேன். பேசி முடிச்சிட்டியலா? கல்யாண டேட் வேற முடிவு பண்ணிருப்பியா? இல்ல? ஆமா, கல்யாண டேட் முடிவு பண்ணியாவ. ஏன்க்கா? நல்ல சம்பந்தம், மாப்பிள்ளையும் வசதியில கொடி கட்டி பறக்கியதா இல்ல கேள்விப்பட்டேன். அர்ஜுனுக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருக்கு. அதைய கேக்கியதை செய்ய அளவுக்கு மேலதான் இவனுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு. பேசி முடிச்சிட்டியலா? ஏன்னா நம்ம ஊர்லயே அந்த பயல இன்னொருத்தவங்களுக்கு பொண்ணுக்கும் கேட்டிருக்காவ. அதைய முடிக்கிறதுக்கு முந்தி நீங்க முடிச்சிருப்பியலே? ஆமா, பேசி முடிச்சுட்டு தான் மறு வேலையே பாப்பான். மாப்பிள்ளை வீட்டுல வேற 4 ஏக்கர் நிலமா வேற 200 பவுன் நகையை தான் கேட்டாவ. இந்த அர்ஜுனு பணத்துல கொடி கட்டி பறந்துருக்கலாம். என் பிள்ளைக்காண்டி எல்லாம் 5 பைசா கலைவானா? ஏக்கா 4 ஏக்கர்னா கம்மி தானே அவனுக்கு இருக்கிறதுல. அது உங்க பிள்ளைக்காண்டி எழுதி வச்சிருக்க மாட்டானா? கிழிச்சான். என்ன மாதிரி கேட்டு பார்த்தேன் தெரியுமா? வேற 4 ஏக்கர் தான், வேற 200 பவுன் நகை தான். அந்த சாராக்க 200 பவுனுக்கு போட்டாங்களா? கெஞ்சி கெஞ்சி அவனுக்கு பிறத்தாலே போய் கேட்டேன். ஏக்கா எழுதி வைக்கலையா அப்ப பிள்ளைக்கு பேர்ல? நல்லா எழுதி வைப்பான். இதெல்லாம் ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு கூட அவனுக்குன்னு யாரும் இல்ல. பொண்டாட்டி இவன் புத்தி தெரிஞ்சதுனாலதான் தூக்கி போட்டு போனா. அவன் மட்டமா தூக்கி போட்டு போனா. பிள்ளையும் செம்மையா இவன் பாத்துக்கிட மாட்டான். பணம் பணம்னு பணப்பேய் பிடிச்சு திரிவான். இவனுக்கு கூட எல்லாம் வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு தான் பிள்ளையை தூக்கிட்டு வந்துட்டான். அவனுக்கு கூட எல்லாம் யாருக்காவது வாழ்க்கை நடத்த முடியுமா? ஒரு டப்பா பவுடர் வாங்கி கேட்டாலே வாங்கி கொடுக்க மாட்டான். உள்ளதான் நல்ல வசதியா இருக்கான். நல்ல வசதியா இருப்பான். ஆனா 5 பைசா கலைய மாட்டான். 5 பைசா கலைய மாட்டாருன்னு சொல்லாதுங்கக்கா. பிள்ளைக்கு பியார் வைக்க ஃபங்க்ஷனே எவ்வளவு சிறப்பா எடுத்தாரு. கல்யாணம் தான் எடுக்கலையே, அதனால இதையாவது பெருசா ஊரை கூட்டி அமக்கலப்படுத்துவோன்னு சொல்லிட்டு கஞ்சம் பிடிச்சு தான் பார்த்து செஞ்சான். அப்ப கஞ்ச பிசாரியா? இல்லையா பின்ன இருக்கிறதுக்கு எல்லாம் எழுதி வைக்க வேண்டியதானே. அவனுக்குன்னு யாரு இருக்கியா? தங்கச்சி கரையை கட்டி கொடுத்தாச்சு. ஒத்தையா தானே நிக்கான். பொண்டாட்டி இல்ல, பிள்ளை இல்ல. இதெல்லாம் யார் ஆண்டு அரசாலத்துக்கு வச்சிருக்கான்? எங்களுக்கு எழுதி வைக்க வேண்டியதானே. ஒத்தையா நின்னதுக்கு பறவைக்கான் மத்தவியலுக்கு கொடுக்கணும்னு அவனுக்கு தோணலையே. அப்பனா தியா மனசு மாதிரி மறுபடியும் அந்த வீட்டுக்கு வரமாட்டாளா? அவ எப்படி வருவான்? இவன் புத்தி தான் அவளுக்கு தெரியுமே. இவனுக்கு புத்தி அவளுக்கு தெரிஞ்சதுனாலதான் எல்லாத்தையும் பறக்கி வாரி கட்டிட்டு வந்தா. ஆனா அனிதா, நான் சத்தியமா சொல்லியேமா, என் பிள்ளை கல்யாணம் நல்லபடியா நடக்கப்படாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த வீட்டுல இருந்து. ஏன்க்கா இப்படி சொல்லியாரு? ஆனா நம்ம துளசியா அது பிறவைக்கு கவினையெல்லாம் வெளியே கூட்டிட்டு தெரியாரே. எல்லாம் வெளி வியாசம். இப்படி ஒத்தையா நின்னதுக்கு பிறவைக்கு ஒண்ணு எழுதி வைக்கலையே, இதுல தெரியலையா? ஆனா ஒண்ணுமா, அவன் நல்லாவே இருக்க மாட்டான்.
பொண்டாட்டிக்கு 5 பைசா செலவு பண்ணாததுனாலதான் அவ வந்து இங்க இருக்கான். அவ வாழ்க்கை தப்பிச்சுட்டு ஒத்தேல அரசாண்டு எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் யாருக்கும் ஒன்னும் எழுதி வைக்க மாட்டேங்கான். நீ வேணா பாரணிதான், அவன் புத்திக்கு அவனுக்கு பொண்டாட்டி எக்காரணத்தை கொண்டான். நான் அடிச்சு சொல்லேன், அவனுக்கு கூட வாழறதுக்கு அந்த வீட்டுக்கு வரவே மாட்டான். அதே போல கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமேக்கு பிள்ளை தேடி வருவான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். வரவே பிராதி அவனை தேடி எல்லாம் அவன் ஆக மொத்தத்துல நல்லா இருக்க மாட்டான். நல்லாவே இருக்க மாட்டான். வயிறு அறிஞ்சு சொல்லேன், என் பிள்ளைக்கு எல்லோல எழுதி வச்சு எல்லோல நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ வாழ்க்கை நல்லா இருந்திருக்க போகுது. அவளுக்கு நான் பார்த்து வச்சதுதான் அந்த டிஎஸ்பி மாப்பிள துளசிக்கா. ஆமா, போய் சொல்லி ஏமாத்தி இழுத்து பறிச்சு அவன் தங்கச்சிக்கு கட்டி வச்சுட்டான். அதான் சொல்லேன், நல்லாவே இருக்க மாட்டான். நீ வேணா பாரு. அண்ணே, கவின். பாட்டி, அண்ணே, அண்ணே உள்ள வாங்க. பரவாயில்ல கவின், வீட்ல யாரும் இல்லையா? ஒரு நிமிஷம் அண்ணே, இப்ப வந்துறேன். உள்ள வாங்க அண்ணே. நீங்க பரவாயில்ல, வீட்ல யாரும் இல்லையான்னு கேட்டேன். மாமா அது பரவாய்க்கு வேற யாரும்? இப்ப ஒரு நிமிஷம் அண்ணே, இப்ப வந்துறேன். என்ன டேய், கீழே விழுந்துறாத. என்ன என்ன, நீ கீழே வா. கீழையா? என்ன, யார் வீட்டுக்கு வந்திருக்கான்னு பாரு. யார் வந்திருக்கா? அண்ணே, அண்ணி வந்திருக்காவ. எந்த அண்ணி? அண்ணே பியான் அம்மா, உன் பொண்டாட்டி தான். மொத்த வழிய விடுறான், பல்ல காட்டிட்டா நிக்க. ஏய், யார் வீட்டுக்குள்ள யார் வர்றது? என் வீட்டு கேட்டுக்குள்ள வர்றதுக்கே உனக்கு எந்த தகுதியும் இல்ல. யார கேட்டுட்டு என் வீட்டுக்குள்ள வந்தா? போடி வெளிய. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். என் வீட்டு வாசப்படியை மிதிக்கிறதுக்கு கூட உனக்கு எந்த தகுதியும் இல்ல. போடி வெளிய. அம்மாடி, இப்பயாமா உனக்கு இந்த வீட்டுக்கு வழி தெரிஞ்சது? இப்பயாமா வழி தெரிஞ்சது? உள்ள வாமாக்கா. ஏய், உனக்கிட்ட தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், வெளிய போ. என்ன யோசாம நின்று பாத்துக்கா. வாய திறந்தா உன் வாய உடைச்சிருவேன். ஏய், உனக்கிட்ட தான் அன்னைக்கே சொல்லிட்டேலாம், இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்லன்னு. என்ன பேசிக்கிட்டு போலான்னு வந்தியா? பேசிக்கிட்டு போதுக்கா என் வீட்டு கேட்டுக்குள்ள வர்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. வெளியே போறியா இல்லனா போலீஸ கூப்பிட்டா? கவின், அண்ணி, நான் நாளைக்கு இந்த வீட்டுக்கு வர போறேன். அண்ணி, ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். என் வீட்டுக்குள்ள நீயா? உன் காலடி படுற இடமே பாவம். போடி வெளிய. இப்ப போறேன் கவின், நாளைக்கு வருவேன். இங்கேதான் ஸ்டே பண்ண போறேன். நீங்க சொல்றது உண்மையா? ஆமா, திடீர்னு வர முடியாதுல, இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல, அதான் தகவல் கொடுத்துக்கிட்டு போலான்னு வந்தேன். இது என் வீடு. இந்த வீட்டுக்குள்ள உனக்கு வர்றதுக்கு எந்த அனுமதியும் இல்ல. இது என் புள்ள வியானோட வீடு. அவனுக்கு உரிமை இருக்கு, அவன் எப்ப வேணாலும் வரலாம் போலாம். ஆனா உனக்கு என் வீட்டுக்குள்ள இடம் இல்ல. உங்ககிட்ட நான் இப்ப அனுமதி கேட்கவே இல்லையே. ஒருவேளை நான் இப்ப திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருந்தேன்னா இப்பயே எடுத்துக்கிட்டு வந்திருப்பேன். எல்லாத்தையும் வெளியே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதான் கவின், நான் நாளைக்கே வருவேன். இதை எவனாலையும் தடுக்க முடியாது. என் வீட்டுக்குள்ள உனக்கு அனுமதி இல்லடி. என் பேரு தியஸ்ரீ இல்ல, தியஸ்ரீ அர்ஜுன். அத எப்பவோ நீ இழந்துட்ட. என்ன, உடஞ்சு போன உறவை மறுபடியும் ஒட்ட வைக்கலான்னு வந்திருக்கியா? நான் எதுக்கு வேணாலும் வரலாம், ஆனா நாளைக்கு நான் வருவேன். நான் வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. என் வீட்டுல மேஞ்சுக்கிட்டு வர தெருநாயலுக்கு எல்லாம் இடம் இல்ல. ஓகே, உங்க வீடாவே இருந்துகிட்டு போட்டு, தியானுக்கு மட்டும் இந்த வீட்டுல உரிமையாவே இருந்துகிட்டு போட்டோம். நீங்க தான் எல்லாத்தையும் லீகலா ஃபேஸ் பண்ணுவீங்களே. நாளைக்கு நான் இந்த வீட்டுக்கு வரப்படாதுன்னா லீகலா ஃபேஸ் பண்ணுங்க. என்னது? நான் நாளைக்கு இந்த வீட்டுக்கு வரப்படாதுன்னா டிவோர்ஸ் கொடுங்க. என்னடி மிரட்டுறியா? இல்ல இல்ல, இப்போ எனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. இந்த வீட்டுல என்ன ஏத்த மாட்டேங்கிறாங்கன்னு நான் லீகலா போனேன்னு வச்சுக்கோங்க, நீங்க கம்பி எண்ண வேண்டியதா இருக்கும். நான் வரக்கூடாது அப்படின்னா நீங்க லீகலா ஃபேஸ் பண்ணுங்க. டிவோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது பிறகு எனக்கு இந்த வீட்டுல எந்த உரிமையும் இல்ல. ஆனா கொடுக்கலனா இந்த வீட்டுல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. கவின், சரி நீ பாக்கறண்டி, நீ இந்த வீட்டுக்குள்ள எப்படி வரேன்னு பாத்துருவோம்.